வணக்கம். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் ஒரு பக்கம் மீனா வந்து தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதை கேலி பண்ணாலும் அவங்க வந்துட்டு வளர்ந்து வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த பக்கமாக வந்துக்கிட்டு அந்த மிஸ்டர் போலீஸ்காருக்கு ஒரு மூக்க உடைச்சுட்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்துன்னு இவங்க வந்துட்டு உண்டியல் வாங்கிட்டு வர உண்டியல் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி கேட்குது விஜயா. ஏம்மா நாங்களாம் இருக்கிற கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் கேட்டேன்டா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு சரி நாளைக்கு எல்லோரும் லேட்டாக போகணும், வேலைக்கு போகிறவங்க நாளைக்கு எனக்கு நீங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா நான் வந்துட்டு ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடந்தேன்னா பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துங்களா, ஐயோ சூப்பராக இருக்கே அப்படின்னு வழக்கம் போது தான் பிளட் டொனேஷன் கேம்ப் நீயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறதும் உடனே அந்த பொண்ணு வந்துக்கிட்டு ஆண்டி உங்கள் கையால் தொடங்கினா ராசி தான் அப்படின்னு ஐஸ் வைக்கிறது ரோஹினி ட்ரை பண்ணுறதும் அதுக்கு ஒரு முறைக்கிறதுமா போகுது. என்ன திடீர்னா எனக்கு தோணுச்சு நல்லது தான் செய்கிறேன் நான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி வாரேங்கிறாங்க. மனோஜ் மட்டும் வழக்கம் போல் சொல்கிறான், எனக்குலாம் இந்த ரத்தத்துக்கு எடுத்துடாது இப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா அவனுக்கு பயந்தாங்குறிடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்னாட்டே உன் ரத்தத்தில் வந்து சாராயம் தாண்டா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மீனா வர ரோஹினி உடனே வந்துக்கிட்டு கேட்குறான் கரெக்டாக. ஆமாம் முத்து வாய்ப்பட்டு என் பிரச்சனை சொல்லும்போது நீ கம்மிட்டு இருந்தால் இப்போ மட்டும் இப்போ வாயை திறக்கிற அப்படின்னு கேட்கும்போது அது நியாயமான பேச்சு தானே அப்படின்னு நமக்கும் தோணுது. முத்து என்ன பேசினாலும் அப்போக்கப்போ வந்துக்கிட்டு ஏன் தேவையில்லாமல் அவங்கள கூப்பிடுவானே குத்து வாங்குவானே அப்படிங்கிறது தான். கடைசியில் அடுத்த நாள் எங்கன்னா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பிளட் யார் கொடுக்குறது அப்படின்னாக்க நான் தான் முதல்ல கொடுக்குறாங்க. அப்புறம் உடனே வந்துட்டு முத்து மனோஜ் நீ போய் கொடுறானாக்கா அவன் எங்கே கொடுப்பான், அவன் பேன் முழிக்கிறான். இவங்க உடனே கொடுத்துட்டு என்னமோ சந்தோஷமாக போகிற மாதிரி போய் அங்கே போய் பெட்டில் ஐயோ அப்படின்னு படுக்கிறாங்க. இதை வந்து மெயினாக நம்ம முத்து அண்ணாமலையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் வருங்காட்டியும் உன்னை பேட்டியிட கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. பேட்டிக்கு போகிறாங்க. பேட்டியில் போங்காட்டியும் அங்கே பேசுங்காட்டியுமே இங்கே மீனாவும் நம்ம சுருதியும் பேசிக்கிறாங்க. சுருதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ஆண்டி செய்வாங்களா, ஆண்டி செய்ய மாட்டாங்களே, என்ன புதுசாக இருக்கே அப்படிங்கும்போது மீனா சொல்கிறது சூப்பராக இருக்குது. மீனா படிக்காதவங்க மாதிரி நமக்கு தோணுது பார்த்தீங்களா, அதே பெரிய விஷயம். மீனா வந்துக்கிட்டு பழைய சுருதியோட வசனத்தை ஆமாம் சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு சொல்லும்போது இவங்கடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அங்கிட்டு இருந்து இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பேட்டி கொடுக்கும்போது நான் வந்து ரொம்ப நல்லது நம்பர் பண்ணுவேன், நான் என்னுடைய சமூக சேவை தான் என்னுடைய குறிக்கோள் அப்படிங்கும்போது என்னடா அது இதெல்லாம் புதுசாக போகுது, எனக்கே மயக்கம் வருதேடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நான் வந்து இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு அண்ணாமலைக்கே மயக்கம் வருது அப்படிங்கிறது தான். ஸோ எனிவே இந்த டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட் யூ வில் பி டூம்டு அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி இது ரொம்ப கெத்தாக வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் நான் பண்ணுறேன் டாக்டர் பட்டத்துக்கு அப்படின்னு பண்ணுறது எங்கே போய் நிற்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம்.